மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபின்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. எல்லாருக்குமே ஒரு கோல்னு இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்க? இப்ப என்ன வந்திருக்கு உங்க கை? இல்ல, எனக்கு நான் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருச்சு. சோ அதனால எனக்கு அப்படி பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. எங்கேயோ சின்ன சின்ன ஊர்கள்ல ஆறு குளத்துல ஆடிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு ஆசைப்பட்டேன். நீங்க நிறைய பேரை பாப்பீங்க. இவங்கள மாதிரி நம்மளோட லைஃப்ல ஒரு நாள் இருந்திருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுன விஷயங்கள்லாம் என்ன சொல்லுங்க? எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஈக்குவலான ஒரு பேர் கிடைச்சிருக்க கூடாது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். இன்ஸ்டாலயே இருக்கட்டும், இப்ப பெரிய ஸ்கிரீன்லயே இருக்கட்டும், சில கப்பிள்ஸ் மேட் ஃபார் ஈச் அதரா இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்குக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களோட ஒர்க்குக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு பேர் நம்மளுக்கு கிடைக்கலையே. அதுக்கான ப்ராசஸ் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணல. ஏன்னா அந்த நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் நம்ம தாண்டிட்டோம். நம்மளுக்கு இனிமே எனக்கு வரவங்களா இருந்தாலும் சரிதான், நான் உங்களுக்கு கிடைக்க போறேன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே நான் சொன்ன மாதிரி மேட் ஃபார் ஈச் அதரா. நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது என்னையும் முகம் சுழிக்க வச்சிருக்கு. ஏன் பெண் மாதிரி நடந்துக்கிறேன், என்னடா பெண் மாதிரி பண்ற? நீங்க அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா? ஜாலியா இருக்கும். கண்டென்ட் யோசிச்சே மண்டே நம்ம பிச்சுக்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸ்லயே எனக்கு என்ன இருக்கும், கண்டென்ட் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரோ தேவையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்த உடனே எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பிளாக்கி ஸ்டார், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். உங்களை பார்க்கும்போது இந்த பாசிட்டிவிட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த வைப் இருக்கு, அது வந்துருது. எப்படி எங்க இருந்து கொண்டுட்டு வரீங்க? ஏதோ நம்மளுக்கு பிடிச்சது நம்ம பண்ணணும், பண்ணிட்டே இருப்போம். அதுதான். ஓகே, எல்லாருக்குமே ஒரு கோல்னு இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்க? இப்ப என்ன வந்திருக்கு உங்க கை? இல்ல, எனக்கு நான் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருச்சு. சோ அதனால எனக்கு அப்படி பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. எங்கேயோ சின்ன சின்ன ஊர்கள்ல ஆறு குளத்துல ஆடிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு ஆசைப்பட்டேன். அதுவுமே எனக்கு கிடைச்சிருச்சு. சோ என்ன போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு? ஐயோ, எதுவுமே பண்ண வேண்டாம், இதுவே நம்மளுக்கு போதும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு இல்ல, அதுக்கு மேலே நம்மளுக்கு வேண்டாம். நம்ம ஆசைப்பட்டது இதுதான், கிடைச்சிருச்சு, போதும். இதுக்கப்புறமே இப்போ நம்ம ஒரு டெலிவிஷனுக்குள்ள வந்துட்டோம்னா அடுத்த படம் பண்ணணும், இவங்க கூட ஆக்ட் பண்ணணும், இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இல்ல சார், காட் ப்ராமிஸ் அப்படி எல்லாம் எந்த எண்ணமுமே இல்ல. ஓகே, மறுபடியும் நம்ம இந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நம்மளா இருந்து ரீல்ஸ் பண்ண போறோம். ஓகே, இப்ப நீங்க இப்படி சொன்னதுனால நான் கேக்குறேன். இப்போ விஜய் சார் லாஸ்ட் படம் ஜனநாயகன் சொல்லிட்டாங்க. ஜனநாயகன் படத்துல இருந்து ஏதோ ஒரு காஸ்டிங் வருது, இந்த ரோல் பண்ணுங்க பிளாக்கி ஸ்டார் அப்படி சொல்றாங்க. பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? அதாவது எனக்கு ஏதாவது நீங்க இப்ப சீதம்லே கூப்பிட்டு இருந்தாங்க, நான் பண்ணேன். இப்ப எனக்கு ஏதாவது வருதுன்னா அதை நான் பண்ணுவேன். அப்படி சொல்றேன்னா, ஏன்னா நம்மளா போய் நம்ம உங்களுக்கே தெரியும், சினிமால ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது, அதை ஸ்டேபிளா கன்சிஸ்டன்சியா கொண்டு போறதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு அதுக்கெல்லாம் நான் அப்ளிகபிள் கிடையாது. அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். உங்களோட லைஃப் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு மனுஷன் இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு, அது பர்சனலா கொண்டுட்டு போறேன்னு எடுத்துக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, கேள்வி. நீங்க நிறைய பேரை பாப்பீங்க. இவங்கள மாதிரி நம்மளோட லைஃப்ல ஒரு நாள் இருந்திருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுன விஷயங்கள்லாம் என்ன சொல்லுங்க? எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஈக்குவலான ஒரு பேர் கிடைச்சிருக்க கூடாது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். இப்ப நம்ம இன்ஸ்டாலயே இருக்கட்டும், இப்ப பெரிய ஸ்கிரீன்லயே இருக்கட்டும், சில கப்பிள்ஸ் மேட் ஃபார் ஈச் அதரா இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்குக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களோட ஒர்க்குக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு பேர் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கான ப்ராசஸ் பண்ணிருக்கீங்களா? ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்க நம்ம அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணது உண்டா? அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் நம்ம தாண்டிட்டோம். நம்மளுக்கு இனிமே எனக்கு வரவங்களா இருந்தாலும் சரிதான், நான் உங்களுக்கு கிடைக்க போறேன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே நான் சொன்ன மாதிரி மேட் ஃபார் ஈச் அதரா. என் ஒர்க்குக்கு நீயும், உன் ஒர்க்குக்கு நானும். நான் என்னையா இருக்க விடணும், நான் நானா இருக்கணும், அவங்க அவங்களா இருக்கணும். சோ அப்படிப்பட்ட பேர் தான் வேணும். லாஸ்டா நான் சிங்கிள் பசங்க ஷோல நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரீக்ரியேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நல்ல மவுஸ், நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல பிடிச்ச விஷயம் இது அப்படின்னா என்ன சொல்லுங்க? பிடிச்ச விஷயம் எது அப்படின்னா, எனக்கு கவிதையே தெரியுமா, அப்புறம் ராஜாவின் பார்வை ரெண்டுமே பிடிக்கும் ஒரே கிரியேஷன்ல.
கவிதை தெரியுமா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஃபர்ஸ்டா ஒரு பெரிய ஸ்டேஜ்ல, அதுவும் ஒரு ரியலா. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், நம்மள அப்படி எடுப்பாங்க இப்படி எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே ஒரே டேக். முன்னாடி ஜட்ஜஸ் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. நான் சும்மா எப்பவுமே லூஸ் மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பல, அது மாதிரி அவங்க பிராக்டிஸ் பண்ணும் போதும் ஓகே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாச்சு. அப்புறம் தான் அதுக்கு முந்தின நாள் தான் சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், ஜட்ஜஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி பண்ணணும்னு. என்னது மறுபடியுமா? ஏன்னா இங்க வந்து ரோப் கட்டுவாங்களா. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருக்கா நம்ம மேல போயிட்டு கீழே வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பிரேக் கொடுப்பாங்க, கட் காபி பேஸ்ட் அப்படி ஏதாவது இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அப்படி இல்ல. என்னத்த செய்ய, ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேல ஏறும்போது வாமிட் வருது, தலை சுத்துது. எனக்கு எப்பவுமே ஒரு இது உண்டு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா அதுல பெர்ஃபெக்டா 100 பண்ணுவோமான்னு தெரியும், அவுட்புட் கொடுப்போமான்னு தெரியாது, ஆனா பண்ணணும் அப்படிங்கறத பண்ணேன். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா என்னோட டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு, அதையும் தாண்டி அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு செட்ல. அவங்க 2 பேரோட மைண்ட் ஃபோக்கஸ்னாலதான் அது அவ்வளவு சக்சஸா வந்துச்சு. எல்லாருமே வந்து பாக்குறோம், ஒரு விஷுவல் நல்லா இருக்கு, உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்கும்போது பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படிங்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த 2க்கும் காரணம், அந்த விஷுவல் ட்ரீட் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு 2 பேர் தாங்க. இதை கண்டிப்பா நீங்க போடணும், சரியா? யார் அப்படின்னா, ஒண்ணு வந்து வினோத் மாஸ்டர், இன்னொன்னு வந்து அண்ணாமலை. கண்டிப்பா போடுவோம். எஸ். ஏன்னா இப்போ அண்ணாமலை அவங்களும் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திருப்போம் அப்படின்னா, நம்ம படிச்சுட்டு வரும்போது எல்லாரோட லைஃப்ல இருந்திருக்கோம். ஒரு டீச்சரா நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டிட்டே இருப்பாங்க. பேசிக்கலா நானும் ஒரு டீச்சர், அதனால இந்த விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். அப்ப அந்த டீச்சர் வந்து நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எரிச்சலா இருக்கும், என்னடா அது இப்படி பண்ணதா அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு லைஃப்ல நம்மளுக்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளோட பார்வை, நம்மளோட நினைப்பு எல்லாமே அந்த டீச்சர் மேலதான் போகும். சோ அந்த மாதிரி வந்து அண்ணாமலை. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வேவும் இருக்கும், நெகட்டிவ் வேவும் இருக்கும். நம்மளோட வீடியோஸ்க்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது என்னையும் முகம் சுழிக்க வச்சிருக்கு. ஏன் பெண் மாதிரி நடந்துக்கிறேன், என்னடா பெண் மாதிரி பண்ற, அது அந்த இமோஜஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. என்ன ஏன் இப்படி சொல்றீங்க, அவருக்கு பிடிச்சிருக்கா அவர் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணி இருக்கு. நீங்க அந்த கமெண்ட்ஸ பாக்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா? ஜாலியா இருக்கும். அவங்க அப்படி சொல்றாங்களே, அது எப்படி ஜாலியா இருக்கும்? எனக்கு தான் ஃப்ரீயா கண்டென்ட் குடுக்குறாங்களே. ஓகே. இப்போ நம்ம எல்லாம் வந்து இப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணதா இருந்தாலுமே நம்மளுக்கு தினம் நம்மளுக்கு கண்டென்ட் வேணும். கண்டென்ட் யோசிச்சே மண்டே நம்ம பிச்சுக்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸ்லயே எனக்கு என்ன இருக்கும், கண்டென்ட் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேங்க்ஸ் தான். ஓகே. ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. இந்த சிங்கிள் பசங்க ஷோ மட்டும் இல்லாம இன்னுமே நீங்க பெரிய பெரிய இடங்களை தொடணும்னு ஆதன் சினிமா சார்பா ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நன்றி.